முருகதாஸ் மற்றும் திருமதி சுமதி அவர்களின் மகன் அரவிந்த் எஸ்ஐ அவர்களை அழைக்கின்றேன். என் பேர் அரவிந்த், திருக்கோவிலூர்லேருந்து வரேன். 2019 ஜூலை 17 என்னோடய டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனை நான் தொடர்ந்துட்டு வரேன். தொடங்கின காலத்திலேருந்து நான் நிறைய எக்ஸாம் கொடுத்துருக்கேன். குரூப் 1 ஏஓ, அடுத்த குரூப் 1 எல்லாத்துலேயுமே 0.5 1 மார்க்கில் போயிடும். ஆனால் இது ரிப்பீட்டடாக வெளியே போய் சொன்னால் ஒரு தோல்விக்கான காரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அந்த தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி எங்கே நான் தப்பு பண்ணுறேன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்டேக்கை திருத்திக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கிடைக்கிற எல்லா எக்ஸாமும் எழுத ஆரம்பித்தேன். நான் படிக்க வந்தது குரூப் 1 தான், ஆனால் கிடைக்கிற எல்லா எக்ஸாமும் எழுத ஆரம்பித்தேன். லாஸ்ட் அட்டெம்ப்ட் பிசி ரிட்டனில் கிளியர் பண்ணேன். அடுத்து லாஸ்ட் ப்ரீவியஸ் எஸ்ஐ 2022 அதுவும் கிளியர் பண்ணேன் ரிட்டனில். ஃபிசிக்கலில் ரோப் கிளைம்பிங்கில் 4 மீட்டர் தான் ஏற முடிஞ்சுது. திரும்ப இந்த அட்டெம்ப்ட் எஸ்ஐயில் ஃபிசிக்கல் எதில் தப்பு பண்ணமோ அந்த இதில் ஃபிசிக்கல்லையும் 15 out of 15 வாங்கினேன். அதுக்கு மெயினான சப்போர்ட்டாக இருந்த என் பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாஃப் அகாடமி எனக்கு படிக்கிறதுல ரிட்டனில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கன்னா, கோவிட் டைமில் திரும்ப வீட்டுக்கு போயிட்ட சூழ்நிலை வந்துருச்சு. பாரதி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று புக்லெட் போட்டு விற்றாங்க. அதோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாத அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பித்த பாரதி டெஸ்ட்டு மிக குறைவான விலையில் ஒரு 10 புக்லெட்டான ஒரு டெஸ்ட்டு கொஷின் ப்ரொவைட் பண்ணாங்க டாஃபு. அதை வாங்கி அந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணேன் நல்லாவே. அப்புறம் டிஎன்பிசி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அட்டெம்ப்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது டாஃப் டே ஷீட்டுன்னு ஒன்று ரொம்ப அற்புதமான ஒரு இது. அதுவும் அப்புறம் டாஃப் கொஷின்ஸ் இது மட்டும் தான் நான் பார்த்தேன். டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குன்னு பர்டிகுலராக படித்தது நான் டாஃபோட கொஷின்ஸும் டே ஷீட்டும் மட்டும்தான். அதுக்கு டாஃப் அகாடமிக்கு நான் மிகப்பெரிய நன்றி கடன்பட்டிருக்கேன். நன்றி. அப்புறம் நான் பல நாள் தோல்வி அடைந்துக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் என்ன நான் ஊக்கப்படுத்தி இருக்கிறது ஒரு கோட்ஸ் இருக்குது, ஒரு பாடல், பாரதியாரோட பாடல். அதை சொல்லிக்கொள்ளணும்னு விரும்புகிறேன். அது என்னென்னா, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழவு பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நன்றி, வணக்கம்.